பார்த்து வருகிறோம். ஆளுநர் விவகாரத்தில் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களின் ஆதரவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரியிருக்கிறார். தற்போது சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்த போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, இன்று மாலை டெல்லியில் காங்கிரசுடைய தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்த பொழுது ஆளுநர் விவகாரம் தொடர்பான வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் அதில் ஒரு மனுதாரராக இணைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் இரு தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு எதிராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடிதத்தையும் குறிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் அடிப்படையில் சிறப்பு பிரிவான 143 கீழ் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு பல்வேறு கேள்விகளை, குறிப்பாக 14 கேள்விகளை எழுப்பி ஒரு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பியிருந்தார். அந்த கடிதம் என்பது அரசியல் சாசன அமர்வினுடைய விசாரணைக்கு வர வேண்டும் என்றால் ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டு அது ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட, குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வால் விசாரிக்கப்படுவது என்பதுதான் ஒரு நடைமுறை வழக்கமாக உச்சநீதிமன்றத்தில் உள்ளது. ஆனால் தற்பொழுது வரையிலும் அந்த வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாக அந்த வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களும் தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக இந்த விவகாரத்தில் தங்களது ஆதரவை தெரிவிக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் அவர்களும் ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷனராக இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தலை இன்று சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு முதல்வர் காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிடம் முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரிவு 143 கீழ் 14 கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் கடந்த 14ஆம் தேதி தலைமை நீதிபதிக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார். எதன் அடிப்படையில் இந்த ஒரு கால நிர்ணயம் என்பது மசோதாக்கள் மீதான ஒரு முடிவை எடுப்பதற்காக நிர்ணயம் செய்யப்பட்டது, அதற்கு என்ன ஒரு முகாந்திரம் உள்ளது, அதிகாரம் உள்ளது என்பது குறித்த பல்வேறு கேள்விகளை அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தரப்பிலிருந்து தற்பொழுது வெல்லும் ஒரு பதில் கடிதம் என்பது அதற்கு வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ரெஃபரன்ஸ் 143 பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படாமல் இருக்கும் நிலையில் இந்த ஒரு வலியுறுத்தலை தற்பொழுது இன்று டெல்லியில் நடந்த சந்திப்பின் பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் காங்கிரசுடைய மூத்த தலைவர்களிடம் வலியுறுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.